நம்ம சிங்கப்பெருமான் கோயில் பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டருங்க. நம்ம சிங்கப்பெருமான் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் உடனே வீடு கட்டிட்டு வரா மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம சைட்டோட வாசலில் பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு லைவாக தான் காட்டிகிட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள் ட்ரெயின் நிற்குதுங்களா, அதுதான் சிங்கப்பெருமான் கோயில் ரயில்வே ஸ்டேஷன். எக்ஸாக்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் உங்களுக்கு அங்கேருந்து மேப் வச்சே சொல்கிறேன் நம்ம சைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு. ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த சைடும் பாருங்கள் சுற்றி எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். நம்ம சைட்டு சுற்றி வீடு தாங்க உங்களுக்கு. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கப்பெருமான் கோயில் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். எனக்கு பேக் சைடில் இருக்குது பாருங்கள் சிங்கப்பெருமான் கோயில் ரயில்வே ஸ்டேஷன், அதுதான் உங்களுக்கு. எக்ஸாக்டாக இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட சைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாயெல்லாம் சொல்ல. இங்கே வாங்க போனோம், அது ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக போனோம் அப்படின்னா ஒரு 100 மீட்டர்லேயே நீங்கள் சிங்கப்பெருமான் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் உங்களால் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் உங்களரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கப்பெருமாள் கோயில் தாங்க. எக்ஸாக்டாக சிங்கப்பெருமாள் கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் லொக்கேட்டாக இருக்க ஒரு லேஅவுட் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு 100 மீட்டரில் லொக்கேட்டாக இருக்க இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சிங்கப்பெருமான் கோயில் பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டருங்க. நம்ம சிங்கப்பெருமான் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கே பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் உடனே வீடு கட்டிட்டு வரா மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம சைட்டோட வாசலில் பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தா 1.5 ஏக்கரில் நம்மளுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 45 பிளாட் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு ப்ரீ லான்ச்சிங் லேஅவுட் தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி என்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. இந்த லான்ச்சில் வந்து யாருன்னா புக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர்ஸும் நிறைய நம்மளுக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45 பிளாட்டில் எல்லா கார்னர் பிளாட்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம சர்க்கிள் சொந்தங்கள் எப்பவுமே லைக் பண்ணுறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது பார்ப்பீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் தான் பார்ப்பீங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில் நிறைய பிளாட்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டில் டோட்டலாக 45 பிளாட் நான் சொல்லியிருந்தேன். என்ன சைஸ்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு உங்களுக்கு 1 கிரவுண்ட் வரைக்கும் பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், நம்ம சிங்கப்பெருமான் கோயிலேருந்து நம்ம ஒரகுடம் போகிற மெயின் ரோடுங்க. அந்த பஸ்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, லாரி எல்லாமே போயிட்டு இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுங்க. எக்ஸாக்டாக அந்த மெயின் ரோட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டரில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. நம்ம சிங்கப்பெருமான் கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 700 மீட்டரில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த சைடும் பாருங்கள் சுற்றி எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். நம்ம சைட்டு சுற்றி வீடு தாங்க உங்களுக்கு. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். சிங்கப்பெருமான் கோயில் பேக் சைடில் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த ஏரியாவில் ஒரு லேண்ட் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் வில்லா பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது தாங்க. அது மாதிரி டிடிசிபி ரெரா அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் நம்மளுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணித்தராங்க. எல்லா ரோடுமே பாருங்களேன், எல்லா ரோடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு தாங்க. அது மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்கள், உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே வந்துடும். நீங்கள் இன்றைக்கி பிளாட் வாங்கிட்டு நாளைக்கே கட்டுற மாதிரி இருந்தாலும் உடனே கட்டிக்கலாம். இது நீங்கள் லேண்டு மட்டும் வாங்கிட்டு அதையும் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஃபியூச்சரில் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூ ரியாலிட்டி தாங்க. இப்போ நம்மளோட சைட்டில் இருக்கோங்க. நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைடில் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு லைவாக தான் காட்டிகிட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள் ட்ரெயின் நிற்குதுங்களா, அதுதான் சிங்கப்பெருமான் கோயில் ரயில்வே ஸ்டேஷன். எக்ஸாக்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் உங்களுக்கு அங்கேருந்து மேப் வச்சே சொல்கிறேன் நம்ம சைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கப்பெருமான் கோயில் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். எனக்கு பேக் சைடில் இருக்குது பாருங்கள் சிங்கப்பெருமான் கோயில் ரயில்வே ஸ்டேஷன், அதுதான் உங்களுக்கு. எக்ஸாக்டாக இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட சைட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாயெல்லாம் சொல்ல. இங்கே வாங்க, இது மேப்புங்க, நம்ம சைட்டுக்கு போகிற மேப். இங்கே தான் நான் மேப் ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் 2 நிமிஷம் தான் காட்டுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 450 மீட்டர் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமான் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 450 மீட்டரில் ஒரு 2 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் நடந்தே போகலாம். அவ்வளோ தூரத்தில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ நம்ம சைட்டுக்கு போயிடலாங்க.
நாங்கள் பார்த்தீங்களா எக்ஸாக்டாக சிங்கப்பெருமான் கோயிலேருந்து பார்த்தா ஒரு 450 மீட்டரில் தான் நம்மளோட சைட் லொக்கேட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் அந்த ரைட்டு லெஃப்ட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் ஒரு 450 மீட்டர் வருது. நம்ம சைட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக போகணும், அது ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக போகணும் அப்படின்னா ஒரு 100 மீட்டர்லேயே நீங்கள் சிங்கப்பெருமான் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் உங்களால் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஹோல்சேலில் ஒர்க் பண்ணுறீங்க. எக்ஸாக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷன் இந்த எஸ்ஆர்எம் உங்களுக்கு காட்டாங்குளத்தூர் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா ஸ்டேஷன் பக்கத்தில் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி கேட்டுட்டு இருப்பீங்க. அங்கே பாருங்கள் லைவாகவே காட்டுறேன். ட்ரெயின் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் நம்மளுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்குது. அது மாதிரியான ஒரு ஏரியா தான் உங்களுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியை நான் எடுத்து வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் வேல்யூ ரியாலிட்டியோட இவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3500 3500 தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. டிடிசிபி ரெரா அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 90% வரைக்கும் உங்களுக்கு எல்லா பேங்க்லேயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி தராங்க. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.